என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரத்யங்கரா சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் உன் குலதெய்வத்திடமிருந்து கிடைத்திருக்கின்ற விஷயம். உன் குலதெய்வத்தின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. எத்தனை நாள்தான் அவர்களும் பொறுத்து பொறுத்து பார்த்திருப்பார்கள். எதற்காக பொறுமை இழந்து கண்ணீர் சிந்தினார்கள்? இதற்கு நீ எப்படி பதிலை கொடுக்க முடியும்? இதற்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருந்து உனக்கு என்னவெல்லாமும் நான் சொல்ல நினைக்கிறேனோ அதை எல்லாமும் எப்பொழுதும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, குலதெய்வம் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு விஷயத்தை பார்த்துதான் பொறுமை இழந்து நிற்கிறது. அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்து விட்டது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்து விட்டோம்? குலதெய்வம் வந்து இதுபோன்று யோசிக்கின்ற அளவிற்கு நாம் என்ன நடந்து கொண்டோம் என்று என் பிள்ளை யோசிக்கிறாய் அல்லவா? காரணம் உண்டு, எதற்கும் ஒரு காரணம் உண்டு. தேவையில்லாமல் எதுவும் இங்கு நடந்து விடுவதில்லை. தெளிவில்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டால் இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் சொல்ல நினைக்கும் அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு சரியான ஒன்றை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் உனக்காக எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம் நீ முழுக்க முழுக்க எதையுமே தொலைத்து விடக்கூடாது. உன் தாயின் அன்பு ஒன்றே போதும் என்று நீ நினைத்தது போதும். இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் உனக்கு ஏற்ற பதிலை கொடுக்க வரும் என்பதனை புரிந்து கொள். நிச்சயமாக எப்பொழுதும் இந்த பிரத்யங்கரா உன்னோடு துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் முற்றிலுமாக உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நான் இருக்க எந்த நாளும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா துணையிருந்து சொல்வதை எல்லாமும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கலங்காமல் நின்று தயங்காமல் நின்று நீ எதையும் பெற்றுக்கொள்ளும் இந்த காலம் வரும் வரை எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தாயினுடைய அன்பு உனக்கு ஏற்ற பல விஷயங்களை இனி நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. ஏதோ ஒன்று நடக்கிறது, அது உன் குலதெய்வத்தின் மனதை பாதிக்கிறது. இதற்கு எல்லாமும் முடிவு உன்னிடம் இருக்கிறது. இதனை நீ புரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் உன் தெய்வம் சொல்ல நினைப்பதை நிச்சயமாக அவர்களுக்கு நீ நடத்தி கொடுப்பாய். உன் தெய்வம் உன் மீது கொண்ட அன்பிற்கு நீ நிச்சயமாக அடிபணிந்து நிற்பாய் என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் இந்த தாயின் வார்த்தைகள் உனக்கு கொடுப்பதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ எந்த காரணத்திலும் விட்டுவிடாதே. எந்த காலத்திலும் இந்த உண்மைகளை நீ நிச்சயமாக தொலைத்து விடாதே. தெய்வம் இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம், இந்த தெய்வம் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம், இனி முற்றிலுமாக உனக்கு நான் கொடுப்பது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இனி எந்த நாளும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உடனிருந்து இந்த தேவைகளை எல்லாமும் அம்மா உனக்கு பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் கேட்பதற்கு முன்பாகவே உன்னுடைய தேவையை அறிந்தும் உன்னுடைய சூழ்நிலையை புரிந்தும் நான் உனக்கு எதையும் தந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? அதனால் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இனிமேலும் நீ புரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக்கூடாது. உனக்கு நடப்பதுதான் இனி எப்பொழுதும் போல உன்னை தேற்றும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் சரியாக பல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்.
என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாமும் உன் குலதெய்வம் உனக்கு கை கொடுத்து உன்னோடு தான் பயணித்து கொண்டிருந்தார்கள். சில நேரங்களில் உன்னை சுற்றி வரும் பிரச்சனைகள் அவர்களால் உனக்கு தீர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில காலமாக ஒரு விஷயம் உன்னை அதிகமாக வருத்தி கொண்டிருந்தது. நீயும் அதை தாங்கிக் கொண்டிருந்தாய். உன் குலதெய்வமும் அதை பொறுத்து பொறுத்து பார்த்து கொண்டிருந்தது. சரி, இது இன்று மாறிவிடும், நாளை மாறிவிடும் என்று சொல்லித்தான் என் பிள்ளையும் நினைத்து கொண்டிருந்தாய். நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது மிகப்பெரிய மாற்றங்களோடு வந்துவிடும் என்றுதான் என் பிள்ளை நினைத்து கொண்டிருந்தாய். ஆனால் என் பிள்ளை நினைத்தது போல இது சர்வசாதாரணமாக நின்றுவிடவில்லை. அவ்வளவு சுலபமாக இது கடந்து விடவில்லை. என் பிள்ளைக்கு பல நிலைகளிலும் உடனிருந்து பல விஷயங்களை இந்த வாழ்க்கை சரியாக சொல்லிக் கொடுத்திருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் அது கடந்து என் பிள்ளையை நிச்சயமாக வாழ வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அம்மா சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களோடு நீ கொஞ்சம் உன் வாழ்க்கையை நினைத்து பார். நீ கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை என்னவென்று புரிந்து கொண்டு பார். உனக்கு எல்லாமும் சரியாக புரிய வரும் என்பதனை தெரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா சொல்வது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகச்சரியான விஷயங்களை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அம்மாவினுடைய அன்பு கொண்டு உனக்கு நான் நடத்த நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக நீ எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் உனக்கே என்று ஒரு மாற்றம் வரும்பொழுது, இத்தனை நாளும் உனக்கே என்று ஒரு நம்பிக்கை வரும்பொழுது, இதையெல்லாமும் நீ உணரத்தான் வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்வது போல இந்த பிரத்யங்கரா நான் உனக்கு நடத்துவது என்றும் நீ நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லது நடக்க உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உன் குலதெய்வத்தினுடைய துணை உனக்கு வேண்டும். அவர்கள் இருந்துவிட்டால் உனக்கு நடப்பது எந்த நாளும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவதை எல்லாமும் நீ பெற்றுவிடக்கூடிய வலிமையை உனக்கு கொடுத்து விடுவார்கள். இவர்கள் உன்னை கைதூக்கிவிட்ட இந்த நேரம் நீ தேவையில்லாமல் எதையாவது யோசித்து கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையில்லாமல் எதையாவது சிந்தித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்கிறாய். உனக்கு நடக்கும் இந்த நேரமும் காலமும் எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க நினைக்கும் இந்த நேரம் நீ எப்பொழுதும் எதையும் தொலைத்து விடாதே. பிரத்யங்கரா நான் சொல்லிக் கொடுக்க இனி எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு மாறுதல் உண்டு. எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு தீர்வு உண்டு. உன் குலதெய்வம் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கு நிச்சயமாக உன்னிடத்தில் தான் பதிலும் உண்டு. அவர்கள் யோசிக்கின்ற விஷயங்கள் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக உணர்ந்து கொள். தெய்வம் உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள். இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்தது எல்லாமும் இனி கடந்து உனக்கான நன்மதிப்பை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அது போதும். உனக்கான உண்மைகளோடு நீ எதையும் தெரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கான தேவைகளோடு நீ எந்த ஒரு உண்மைகளையும் புரிந்து கொண்டாலும் அது போதும். இனி கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக தெளிவுபடுத்தி தரும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கையை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். பல உணர்வு பூர்வமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. பல உணர்வு பூர்வமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ யோசிக்கும்படி
மேலும் மேலும் பல ஆச்சரியமான விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடித் தொடரும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள். அம்மாவினுடைய அன்பு உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனை எல்லாமும் நீ கட்டாயமாக உணர்ந்து கொள். உடனிருந்து உன்னை நான் கை தூக்கி விடுவேன். இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் உனக்காக உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உனக்கென்று துணையிருந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நான் உன்னை தேடி வந்து உனக்கு அத்தனை உண்மைகளையும் கை தூக்கி விடுவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. குலதெய்வம் பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்தது யாரால் தெரியுமா? தொடர்ச்சியாக உனக்கு இந்த வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவரால் தான். தொடர்ச்சியாக உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவரால் தான். பல நிலைகளிலும் உனக்கு காயங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவரால் தான். உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதிப்படுத்தும் இந்த நேரம், இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல பல சூழ்நிலைகள் உனக்கு நடக்கும், பல ஆச்சரியங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்லதையே வேண்டும் என்று நாம் யோசிக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் நான் உனக்கு என்ன நடத்த எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா உன் கண் முன்னால் நிகழ்த்தும் இந்த விஷயங்களை எல்லாமும் மீண்டும் மீண்டும் உனக்கு நான் சொல்லிவிட வேண்டும் என்று யோசிக்கும் இந்த நேரம், என் பிள்ளை எதையுமே நீ விட்டு விடாதே. எதிர்பாராத எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகி விட்டது என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் உருவாக்கிவிட தயாராகி விட்டது என்பதுதான் உண்மை. பிரத்யங்கரா சொல்வது போல உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒருவர் எவ்வளவோ உதவிகளை உன்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு முன்பு உனக்கு செய்த துரோகம் தெய்வத்தினால் கூட பொறுக்க முடியாத ஒரு துரோகமாக இருந்தது. ஆனால் மீண்டும் மீண்டும் இவர்கள் இந்த துரோகத்தை தான் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் இவர்கள் உனக்கு இந்த கஷ்டத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக சரியாக புரிய வைக்கும் இந்த நேரம், இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உனக்கென்று சரியான விஷயங்கள் பட இனி நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் மறந்து விடாதே. பிரத்யங்கராவினுடைய அன்பு கொண்டு உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய குலதெய்வம் இவர்கள் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு தருகின்ற கஷ்டங்களை கண்டு நிச்சயமாக கலங்கி போய்தான் நிற்கிறார்கள். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து இவர்கள் கலங்கி போய்தான் நிற்கிறார்கள். ஒரு முறை இருமுறை என்று வாய்ப்பு கொடுத்த பிறகும் கூட தேவையில்லாமல் உன்னை தேடி தேடி வந்து இவர்கள் கண்கலங்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். நீயும் இதையெல்லாமும் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் இவர்களை உன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டிருக்கிறாய். இது போன்றெல்லாமும் நீ செய்யும் பொழுது நிச்சயமாக தெய்வத்திற்கு உன் மீது கோபம் வராமல் என்ன செய்யும்? ஆனால் நீ அவர்களின் பிள்ளை அல்லவா? உனக்கு எந்த சூழ்நிலையிலும் தண்டனையை கொடுக்க முடியாது, எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாது. அதனால் அவர்கள் நினைத்தது என்னவென்று சற்று ஆழமாக நாம் யோசிக்க வேண்டும். இது போன்ற சில காரியங்கள் நடந்துவிட்ட பிறகு சுற்றி நடக்கும் சில உண்மைகளை எல்லாமும் நாம் சரியாக யோசிக்கத்தான் வேண்டும்.
நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக சிந்திக்கத்தான் வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம், நான் சொல்வது போல உனக்கான ஒரு தருணத்தை அது உருவாக்கி தருவது போல எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொல்லும் விஷயங்களில் உன்னுடைய தேவைகளை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வதிலிருந்து உனக்கு இனி அடுத்தடுத்து நடக்கப்படும் எல்லா நிலைகளும் நிச்சயமாக உனக்குள் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் நம்பிக்கையையும் நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும் முழுக்க முழுக்க புரிந்து கொள். பிரத்யங்கரா சொல்வது போல உன் குலதெய்வத்தினுடைய கோபத்திலும் அர்த்தம் இருக்கிறது. இவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்த பிறகும் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் இவர்கள் துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்றால் இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்து பார்க்க முடியாது என்று பொறுத்தது போதும், பொங்கி எழுந்துவிட வேண்டும் என்று உன் குலதெய்வம் முடிவெடுத்து இவர்களை நோக்கி பயணப்படுகிறது. சரி, இதுவெல்லாமும் சரி, நம் குலதெய்வம் கண்ணீர் சிந்துவதற்கு என்ன காரணம் என்று தானே கேட்கிறாய். எவ்வளவு நடந்தும் நீ பொறுமையாக இருப்பதைக் கண்டு உன் குலதெய்வமானது மெய் சிலிர்த்து போயிருக்கிறார்கள். சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் கண்டு அவர்கள் நிச்சயமாக மெய் சிலிர்த்துதான் போயிருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதுவென்றாலும் நான் இருந்து சொல்வதை நீ தெரிந்து கொள். என்ன நடந்தாலும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டங்களை நீ கவனமாக உணர்ந்து கொள். நான் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா நான் இருக்க உனக்கு எல்லாமும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதுதான் உண்மை. அம்மாவினுடைய அருளால் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் சரியாக உனக்கென நடத்தி கொடுப்பதை நீ புரிந்து கொள். தெய்வம் இருப்பதை நீ உணர்ந்து கொள். உன் குலதெய்வம் உன்னை நினைத்து கண்ணீர் வடிக்கிறது. சுற்றி இருப்பவர்கள் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து கண்ணீர் வடிக்கிறது. தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. இனிமேலாவது சற்று பொங்கி எழுந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முறையாக எதிர்கொள்ள தயாராகிவிடு. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் முறையாக புரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. உனக்கு நடப்பதிலிருந்து நாம் ஒவ்வொன்றையும் முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா உனக்கே என்று நான் ஒவ்வொன்றையும் நடத்துகின்ற இந்த வேலையை நீ எப்பொழுதும் போல நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கலங்காது நில். அம்மா சொல்வது போல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் சொல்வது போல இனி உனக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. அம்மா சொல்ல சொல்ல இனி உனக்கு நான் நடத்தும் இந்த விஷயங்களோடு ஒவ்வொரு நொடிகளும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். உன் குலதெய்வம் நினைத்த விஷயம் போல முதலில் இவர்களுக்கான தண்டனையை கொடுத்த பிறகுதான் உன்னை அன்போடு அரவணைக்க அவர்கள் நினைக்கிறார்கள். கண்கலங்கி நிற்கும் இவர்களினுடைய கண்ணீரை துடைக்கின்ற விஷயம் நிச்சயமாக இன்று இவர்களினுடைய கைகளில் தான் இருக்கிறது. குலதெய்வம் சொல்வது போல ஒவ்வொரு மாற்றங்களும் தேடி வர வேண்டும். ஒவ்வொரு தருணங்களும் உன்னை தேடி தொடர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லாமுமாக உனக்காக இருக்கும் இந்த தெய்வங்கள் எப்பொழுதும் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். உன் குலதெய்வம் எண்ணியது போல உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் வரை
என் பிள்ளை, நீ கவனமாக இரு. இவர்களை எல்லாமும் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொண்டு கொஞ்சம் தெளிவோடு இரு. நல்ல விஷயங்கள் நடக்கும். இதையெல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.